இந்த நிகழ்விற்கு தலைமை வகிக்கின்ற சனசமூகத்தினுடைய தலைவர் தம்பி மோகன் அவர்களே, இந்த நிகழ்வுகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தம்பி சிந்திஜன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வினுடைய விருந்தினர்கள், எங்கள் பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தம்பி சுரேன், உபதவிசாளர், இந்த வட்டாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அண்ணன் செல்வராஜா மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற கௌரவ உறுப்பினர்கள், பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் கிராம அலுவலர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள், குறிப்பாக எங்கள் மேனாள் கௌரவ உறுப்பினர்கள், இந்த மண் சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள், எங்களுடைய அன்புக்குரிய தம்பி ரஞ்சன் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு சனசமூக நிலையம் உருவாகினால் நான் நினைக்கிறேன் சமூகத்தில் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது கடந்த கால அனுபவங்கள். நான் கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில் எங்களை பாடசாலையில் ஒரு பாடசாலையினுடைய மேடையில், வட்டக்கட்சி மத்திய கல்வியின் மேடையில் இன்டர்நெட் கிளப்புகளால் ஒரு நூலகம் இருந்தது. நாங்கள் ஓடிப்போய் நேரம் கிடைக்கிற நேரம் அதில் இருந்து வாசிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம். 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது தான் கூட வாசிக்க நான் பழகினேன். அந்த காலத்தில் தான் பண்ருட்டி சேதுராமன் என் சோதரம் என்ற புத்தகத்தை நான் முதல் படித்து பார்த்தேன். படித்து பார்த்துட்டு நானே எனக்கு நம்பரில் பேர் எழுதி நானே சாத்திரம் எல்லாம் பார்க்க வலிக்கிட்டது. அதுக்கு பிறகுதான் என் சோதரத்தில் கொஞ்சம் நம்பிக்கை கொண்டதும் அதனால தான். அது அந்த வாசிப்பால் வந்தது. நிறைய புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சனசமூலியங்கள் தந்தது. யாழ்ப்பாணத்தில் படிக்கிற பொழுது எந்தெந்த மூலைகளில் சனசமூலியங்கள் இருக்கோ ஓடிப்போய் எங்கேயாவது காலையில் முதல்ல பேப்பர் பார்த்தேன். அப்போ அந்த காலத்தில் திசை என்ற பேப்பர் வந்தது. நிறைய அரசியல் விஷயங்கள் வரும். அந்த திசை பேப்பரை நல்லூர் கன்சாமியோடுக்கு முன்னாலே லோகன் என்ற ஆள் இருப்பார், எனக்கு கண்டு எடுத்து வைப்பார். இந்த ஆனந்தன் நேட்டை போய் அந்த பேப்பர் பார்த்து வெள்ளிக்கிழமை டீ குடிச்சு சாப்பிட்டு வெளிக்கிட்டு வருவேன். அண்மையில் நான் அவர்கிட்ட வீட்டுக்கிட்ட தான் ஒரு வீடு எடுத்துருக்கிற பொழுது இந்த பிள்ளைகளுக்கு அவர் சொன்னாராம், இந்த கொப்பருக்கு நான் தான் அரசியல் படிப்பிச்சேன். அந்த நேரம் வாசிக்கிறதுலே ஒரு ஆர்வம். கல்லியங்காட்டில் ஒரு சனசமூலியம் கன்னியசிங்கம் சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸுக்கு போகிறோம்னா நாங்கள் அதில் போய் பேப்பர் பார்த்து தான் போவோம். ஏனென்றால் ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சியில் பிள்ளைகளை வாசிக்க தூண்ட வேணும். அப்போ தான் அவர்களுடைய சமூகத்தை அறிவார்கள். உலகத்தில் சனசமூலியங்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு முதல் நாடு நோர்வே. ஸ்வீடன்லேருந்து நோர்வே விடுதலை பெற்றது. ஒரு பெரிய நீண்ட கடல் பிரதேசம் நோர்வே. ஃபின்லாண்டும் நோர்வேண்ட கொஞ்சம் இடத்த வச்சிருந்தது. ஆனால் அதே நேரம் ஸ்வீடன் தான் நீண்ட பெரும் நிலப்பரப்பை வச்சிருந்தது. அப்போ நோர்வே ரத்தம் சிந்தாமல் யுத்தம் புரியாமல் அவர்கள் இந்த ஸ்வீடன்ல இருந்து விடுதலை பெற்றுட்டாங்க. பெரிய நீண்ட கடல் நிலப்பரப்பை கொண்டால் நோர்வே. ஃபின்லாண்டும் இருந்த நோர்வேயை விட்டுட்டாங்க. இந்த நோர்வே செய்த முதலாவது வேலை ஒவ்வொரு கிராமங்களையும் ஒரு சனசமூலியத்தை உடனே திறந்தேன். ஏன்னா இந்த நோர்வேல இருந்த மக்கள் எல்லாருக்கும் என்ன மொழி தெரியும் என்றால் ஸ்வீடிஷ் மொழி தான் தெரியும். நோர்வேஜின் மொழி தெரியாது. அவர்கள் தந்த தாய்மொழி தெரியாது. அவர்கள் ஸ்வீடன் மொழியைத்தான் படிச்சிருந்தார். இப்போ இந்த நோர்வே விடுதலை பெற்றவன முதல் செய்த வேலை சனசமூக நிலையங்களை நிறுவி தங்களுடைய மொழியை அந்த சனசமூக நிலையங்களுக்கு ஊடாக ஒரு குறுகிய ஆண்டுகளுக்குள்ள கொண்டு வந்தார். தன்னுடைய தாய்மொழி, தன்னுடைய இனத்தினுடைய அடையாளம், தன் நிலப்பரப்பு, நோர்வேக்கான அடையாளத்தை கொண்டு வர்றதுல சனசமூலியங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தார். இதாலதான் இன்றைக்கு எங்கட இடங்கள்லையும் இங்கே சனசமூலிய உத்தியோகத்தர்களும் வந்திருந்தார்கள். அது மிக முக்கியத்துவம் வருது. நாங்கள் யுத்தம் கடுமையாக நடைபெறுற காலங்களில் என்ற அறிவு கட்டியவரையில முந்தி விடுதலை புலிகள் ஒரு போட் சந்திக்கு தண்ணி ஒரு போட் போட்டிருப்பார்கள். உருமல் 2 மேல் எழுதியிருக்கு. உங்களோட சில பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தாவில் சந்தியில் ஒன்று இருந்தது. நான் வேம்படுகளில் படிப்பிக்கல 94ஆம் ஆண்டு அந்த மூலையில பள்ளிக்கூட மூலையில அப்படி ஒரு கருத்த பிளாக் போர்ட், அதுல உருமல் 2 மேல் எழுதி இருக்கும். புலி அப்படி பாயிற மாதிரி ஒரு சின்னம் இருக்கு, பாய் சின்னம் இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து காலமும் எழுதுவார், இன்றைக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, அப்ப என்னென்ன விஷயங்கள், மக்கள் கூட்டமா வாசிப்பாங்க. அப்புறம் பின்னேரம் அழிச்சு போட்டு பின்னேற நடந்த சம்பவங்கள் எழுதுவார். நாவக்குழி கேம்ப் அடிச்ச விஷயம் அதெல்லாம் நான் படித்தேன். இதெல்லாம் அந்த காலத்துல இந்த சனசமூலியங்கள், இந்த விளம்பர பலகைகள், உருமல்களுக்கு கூடாகத்தான் நாங்கள் பார்த்தோம்.
இப்ப எல்லாத்த கையிலையும் போன்று. நானும் இந்த பொறுமையை இழக்காம இதுல வச்சு போன கொஞ்ச நேரம் பார்த்துட்டேன். உங்களோட கையிலையும் போன்று. வீட்டுல பிள்ளைக்கு போன கொடுத்தாதான் நித்திர உண்டு. வயது போன அம்மாவுக்கு அப்பாவுக்கு நாங்க வீடியோ கால் கொடுத்தாதான் நாவே சந்தோஷமா இருக்கணும். இதுதானே இப்ப யதார்த்தம். கால மாற்றம் தான் அது. ஆகவே இந்த கால மாற்றத்துக்குள்ளேயும் நாங்கள் ஒரு சனசமூலியத்தை அமைக்க வேணும் என்று நினைக்கிறோம் என்றால் அது உண்மையா ஒரு மிகப்பெரிய கொடை. பிள்ளைகளை வாசிக்க பழக வேணும். இப்போ நிறைய பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் யூடியூப்ல பார்க்கிறார்கள், ஃபேஸ்புக்கில் கொஞ்சத்தை பார்க்கிறார்கள், ஆனால் எழுத சொன்னால் எழுத மாட்டார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நிறைய ஆசிரியர்கள் என்னுடைய காரியத்துக்கு வாரார்கள். அதுக்காக இருக்கிற ஆசிரியர்களை கூட சொல்ல இல்லை, வாரார்கள். வெளிநாட்டுக்கு அஷ்யூர் லெட்டர் வேணும். அப்புறம் ஒரு முடல் கடிதம் கொடுத்து படிக்க பண்ணி எப்படி கிட்டத்தட்ட இந்த மாதிரி முடல் எடுக்கணும் எழுதி கொண்டு வாங்க வந்தால் கிட்டத்தட்ட 9 தரம் 10 தரம் கொண்டு வந்தாலே கடிதம் பிள்ளைதான். இல்லையா எழுத்து பிள்ளையா இருக்கு, அல்லது அவரோட வசன அமைப்பு பிள்ளையா இருக்கு. அந்த அளவுக்கு எங்களால் கடிதம் எழுத முடியாமல் எங்களோட சமூகம் இருக்கு. இது காரணம் நாங்கள் வாசிக்கிறது, எழுத்துக்களை திருத்தி நாங்கள் படிக்கிறது இல்லை. ஆகவே இந்த சரஸ்வதி சனசமூக நிலையம் நிறைய வாசிக்க தூண்டவும், தூண்டினால்தான் பிள்ளைகளிடம் தன்னுடைய மொழி பற்றிய தெளிவை உருவாக்கலாம். ஏன் ஒரு மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். அதான் சொல்லுவார்கள், முகம் அழிந்து போனால் அந்த சீமான பேச்சு ஒன்று, உங்க முகம் அழிந்து போனால் உன்னை பார்க்கலா, உன்னை யாருன்னு சொல்லலா. அது மாதிரிதான் மொழி அழிந்து போனால் நாங்கள் தமிழர் என்று சொல்லலாம். விகட மொழி தமிழ் தேசிய இனத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் மொழி. மொழியை நாங்கள் படிக்க வேணும் என்றால் சனசமூலியம் எங்களுக்கு முக்கியத்துவமான சரியான ஒரு தூர நோக்கோட, மிகவும் நீங்கள் தூர எண்ணங்களோட, அண்ணன் செல்வராஜா, சுரேன், நீங்கள் எல்லாரும் இந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு நல்ல கைங்கரியத்தை எடுத்திருப்பது பாராட்டுக்குரிய. காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கையாண்டிருக்கிறீர்கள். இந்த சனசமூலியம் ஒரு வெற்றிகரமானதாக அமைவதற்கும் சூழலுக்கும் இது ஒரு பொருத்தமானது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாளாந்தம் ஏதோ ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். இலங்கை அரசாங்கம் நிலக்கரியை கொண்டு வருது, ஆனா நிலக்கரி போதாது, அதனுடைய எரிபற்றி திறன் போதாது. கிட்டத்தட்ட 100 வீதம் இருக்கணும் எரிபற்றி திறன், அது 20 வீதம் தான் இருக்கு. மிகுதி சாம்பலா போயிட்டு அதால இன்ஜின்கள் பழுதாயிட்டு பெருநட்டம் இலங்கை அரசாங்கம். அது அரசாங்கத்துக்கு நட்டம் இல்லை, எங்கள்கிட்ட தான் அறவிட போறாங்க ஒட்டுமொத்த மக்கள். அப்ப இது அரசாங்கம் விட்ட பாரியோர் தவறு. சரி, அது பரவாயில்லை. நீங்க நேற்று முந்தினால் நானும் கேள்விப்பட்டேன், $25 மில்லியன் காண இல்லை. எங்க காண இல்லை? மத்திய வங்கியை காண. இது எங்கட வீட்டுல உங்களோட வீட்டுல இல்லை, மத்திய வங்கிக்கு. அதுல மாறு கிட்டத்தட்ட 14-15 உத்தியோகத்தர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் கையெழுத்து வச்சுதான் அந்த காசு எடுப்பட்டு. இலங்கை எப்படி இருப்பது? இலங்கை எப்படி முன்னேறும்? இலங்கை என்றதல்ல, ஆசியாவில் இருக்கிற நாடுகளுக்கு இடையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்றால் ஊழல். இந்த பெருச்சாளி ஊழல்கள் மாற இயலாது. அவர்கள் இதிலிருந்து விடுபட மாட்டாங்க. உளவு காலமும் பிக்குமார் சுதந்திரத்தை கொடுக்கல, அவர்கள் சமாதானத்தை குழப்புறார்கள், பேரினவாத சிந்தனையை பரப்புறார்கள். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நேற்று கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டால 22 பிக்குமார் என்னத்தை கொண்டிருக்கிறார்கள்? போதவச கொண்டிருக்கிறார்கள். 110 கோடி. அதுல பெருமதி, அது பரவாயில்லை, காசு தானே. ஆனால் அந்த 110 கோடிக்கு வந்த ஹெரோயின் அல்லது போதவஸ்து பொருட்கள் இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர் யுவதிகள்கிட்ட போகும் என்றால் ஒரு மிகப்பெரிய சந்ததி அப்படி அழிஞ்சு போயிடும், கோதா போயிடும். குடிக்க குடிக்க நாங்கள் குடிக்கிறாங்கள பார்க்கிறோம். உனக்கு ஈரல் செத்து போயிடறான்னு நாங்களே சிம்பிளா சொல்றோம். எத்தனை பேர் கஞ்சா பாவிக்கிறவன், ஹெரோயின் பாவிக்கிறவன், அபின பாவிக்கிறவன், அவன் மண்டலூஸ் ஆகுறான் அல்லது மூளை வெடிச்சு சாகுறான். பிறந்தல்ல அன்னையில் ஒரு பையன் செத்துருந்தான், அப்படியே கவுண்டு விழுந்து செத்து கிடக்குறான். செம்மங்குண்டு பொடிய ஒண்ணுமில்ல, அப்படியே விழுந்து கிடக்குறான். அவனை யாருன்னு எழுப்பி பார்க்கலாமே இருக்கு. இப்படியே பல இடங்கள்ல காரணம் பாருங்க, மத தலைவர்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சமுதாயத்தை வழி நடத்தக்கூடிய, இந்த சமுதாயத்தை கட்டி வளர்க்கக்கூடிய இறைவனால படைக்கப்பட்ட தூதர்கள் என்கிறார்கள் போதவஸ்தை கொண்டு வந்து கொடுத்து சிங்கள மக்களை மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற ஏனைய இன மக்களையும் அழிக்கிறதுல மிக கவனமா இருக்கிறார். இந்த நாட்டில் யார் வந்தாலும் அது
மஹிந்தவா இருக்கலாம், ஜேஆரா இருக்கலாம், பிரேமதாசாவா இருக்கலாம், அல்ல மைத்திரியா இருக்கலாம், ரணிலா இருக்கலாம், சந்திரிகாவா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் அவர்களிடம் பணம் உழைக்கிறது தான் நோக்கம். அவர்கள் இந்த இருக்கிற தங்களுடைய இனவாதத்தை மூலதனமா வச்சுக்கொண்டு தமிழர்களை ஏதோ ஒரு வகையில் அள்ளிச்சு தள்ளி தாங்கள் இந்த நாட்டில் தங்களை அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறதுல ஒரு கவனமா இருப்பார். இதைத்தான் அனுபவம் செய்கிறார். அனுபவ வரையக்க அவர் என்று ஆள், அவரால் முடியும். ரெண்டு எங்களையும் கொஞ்சம் பேர் பேசினார்கள். ஆனால் பொறுத்திருந்துதானே நாங்கள் சொல்லலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அனுர இன்னைக்கு பலிகாமம் வடக்கில் போய் கையை காட்டி நடக்கிறார். உங்களுக்கு காணி தரமாட்டேன்னு அவர் கை காட்டுங்க. வெங்கடையாக என்ன சொன்னது, நடக்கையில எங்களுக்கு கை காட்டுங்க. அவர் பொத்தி கொண்டு இருக்கணும், காணி தரமாட்டேன் உங்களுக்கு. 2 வரைக்கும் ஒரே தரம் கிடையாது. இதுதான் அனுர ஸ்டைல். இன்னைக்கு மயிலட்டி மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அவ யாரை பேசுறார்கள் என்றால் எங்களை தான் பேசுறாங்க. தமிழ் எம்பி மேலே என்ன செய்கிறார்கள். தை டிவிகாரை பார்த்தீங்கன்றால் அரசாங்க அதிபர் கடிதம் எழுதுகிறார், திஸ்ஸ விகாரைக்கு காணி அளப்பது சம்பந்தமாக உங்களோடு நான் பேச வேண்டும். திஸ்ஸ விகார பதிவில் இருக்கான்னு கேட்ட இலங்கையில ஒரு இடம் இல்லை. யாழ்ப்பாணத்துல திஸ்ஸ விகாரை ஒன்று இருந்ததா? அதுவும் இல்லை. அந்த யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாண மாவட்ட தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் எழுதுகிறார், திஸ்ஸ விகாரை காணி அளப்பது தொடர்பாக உங்களுடைய காணி உரிமையாளர்களை அழைக்கிறோம். காணி உரிமையாளர் உங்களோட காணியை நாங்கள் விடுறது தொடர்பாக உங்களோட பேச போறோம்னு சொன்னா பரவாயில்லை. எப்படி மடைமாற்றம் செய்யப்படும்? வெங்கட காணி ஆமியை வச்சு வலுக்கட்டாயமா பறிச்சு நீங்க விகாரையை கட்டி போட்டு இப்ப அதுக்கு ஒரு பேரும் வச்சுட்டு இப்ப திசை விகாரைக்கு காணி அளக்க போறீங்களா? எங்கட காணி நாங்க ரோல்ல நிக்கிறோம். அனுபவ சொல்றார், நான் தரமாட்டேன். எங்களுடைய சொல்றாங்க, அவர் கையை காட்டி போட்டு போறாரு. எங்களுக்கு எல்லாம் என்னோட செல்வி எடுக்கிறாரு. இந்த கேவலமான வாழ்க்கையில இருந்து நாங்கள் எப்ப விடுபட போறோம், எங்க தள்ளி வர போறோம், எப்ப உணர போறோம்? நான் அண்மையில யாழ்ப்பாணத்துல மிக நல்ல பொறுப்போர் இடத்த சில பிள்ளைகளை சந்திச்சேன். நான் பிரபல்யப்படுத்தேன். ஒரு பிள்ளையோட போயிருந்து கதைச்சேன். ஒரு இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளை. நான் கேட்டேன் அந்த பிள்ளையில, தலைவர் பிரபாகரன் உங்களுக்கு தெரியுமான்னு. இந்த பிறந்த நாளுக்கு ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அதில் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த முறை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஒரு பிள்ளை. இப்போ நான் கேட்டேன், உங்களோட அப்பா என்ன நடந்தது? அப்பா மாமி சுட்டது. எப்போ சுட்டது? நான் பிறந்து 10 மாதத்தில். ஏன் சுட்டது? அப்பா எழும்பி கடலுக்கு போகிறதுக்கு போனவர் சுட்டு போட்டாங்க. 2 தான் அம்மா என்ன சொன்னவர், 3 பொம்பளை பிள்ளைய. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, அனுபவம் கொஞ்சம் நல்ல ஒரு போய் வருது. ஏன்னு கேட்டேன்னா அவருக்கு கிரவுண்ட்ஸ் எல்லாம் தாராடு தானே. அப்போ நீங்கள் விளையாடுவீங்களாம்மான்னு கேட்டேன். நான் 4 வருஷம் படித்து வந்தவங்க விளையாட போகிறேன். ஆனால் அவர் நல்லது செய்கிறார். என்ன நல்லது செய்கிறார்? அவர் கிரவுண்ட்ஸ் தாரார். எங்க தாரார்? எங்கட காணியில விடுபட்டு இருக்கிற இடத்துல அவர் அந்த இடத்த துப்புராக்கி போட்டு ஒரு கிரவுண்ட்ஸ் ஆக்கிட்டு அவர் போறார். ஆனா பிடிச்சி வச்சுக்கிற காணி 2500 ஏக்கரை விட மாட்டார். இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற மனநிலை. நாங்கள் அதுக்கு மாறுறோம். பிள்ளைகள்கிட்ட இருந்து அந்த சக்தியை நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் எவ்வளவு தூரம் அடுத்தவர்கிட்ட சொல்ல முடியுமோ அதுக்கு இந்த சனசமூலியங்கள் உதாரணம். உண்மையில வரலாறுகளை கடந்த காலங்கள், நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது ஈரோஸ் இயக்கம் அவர்கள் வட்டக்கட்சியில சில சனசமூலியங்கள் தான் கூட்டம் வைப்பாங்க. 10 பேர் 5 பேரை கூப்பிடுவார். அதை கூப்பிட்டு இருத்தி வச்சு சுரண்டலண்டா என்ன, மூலதனம்ண்டா என்ன, உழைப்பண்டால் என்ன, லெனின் என்ன சொன்னவர், ஏங்கல்ஸ் என்ன சொன்னவர், மாவோ சேதுங்க எப்படி சீனாவை வென்றவர், அவர் எப்படி சீனாவில் போராட்டம் நடத்தினவர், இங்கே சண்டை நடந்தால் அமெரிக்கா ஆறுக்கு உதவும், ரஷ்யா ஆறுக்கு உதவும், இந்தியா ஆற்ற பக்கம் நிற்கும். இதெல்லாம் அந்த நேரம் ஈரோஸில் இருக்கிற போராளிகள் 10 பேருக்கு வழங்கப்படுத்துவார். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அனுபவமா இந்த மூத்தவரோட தெரியும். கூடுதலான இடதுசாரித்துவ கொள்கைகளை கொண்டு வந்தவர்கள் அவர்களுடைய அந்த சிந்தனை காலங்களில் நான் பல இடங்கள்ல அந்த வகுப்புகளில் நானும் இருந்திருக்கேன். இந்த சரசமூலியங்கள்ல நடக்கும் கூடுதல். ஏன்னா அந்த நேரங்கள்ல அப்படித்தான் இடங்கள். காரணம், நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அது தந்தது. அவை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய வரலாறு ஏராளம் இருக்கு. உங்களுக்கே தெரியும், திரிவண்ணையார் கேட்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். இப்போ தெரியாது, கனப்பிள்ளைகளுக்கு தெரியாது. இவர் யாரு, எங்கே இருந்து வந்தவர், ஏன் இவர் 12 நாள் இருந்தவர், 31 நாள் ஏன் பூவதியமா இருந்தவா, அவ ஏன் உண்ணாவிரதம் இருந்தவா என்று எங்கள்கிட்ட கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏன்னா நாங்களும் அதை சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை, புலம்பெயர் நாடுகளில் நாங்கள் விடுற மிகப்பெரிய தவறு. புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற எங்கட சகோதரர்களை பார்த்தீங்கன்னா
அவர்கள் செய்து வன்முறை போராடினவர்களை பின்னா பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. அது பிள்ளை அந்த நாட்டு கலாச்சாரத்தில் வளரணும். அந்த பிள்ளை அந்த நாட்டுக்குள்ள இருந்து போயுது அதையும் தேவையில்லா கதையை சொல்லுவான். அப்ப அந்த பிள்ளைக்கும் வரலாறு தெரியாது. இங்க பிறந்து வளர்ற பிள்ளைக்கும் நாங்க சொல்றோம் இல்லை, உங்க அண்ணா போராடினவன், உங்க அக்கா போராடித்தான் வீரச்சாவடைந்தவள், உங்க மாமா இன்னிடத்துலான் வீரச்சாவடைந்தவர், உங்க அண்ணன்மாரெல்லாம் இங்க தாண்டா செத்தவங்கள், இந்த மண்ணுக்கு தான் செத்தவங்கன்னு சொல்ல நாங்கள் தயங்குறோம். இந்த தயக்கம்தான், இதை சொல்ல முடியாத மனநிலை தான் நாங்கள் இன்னும் கீழே போய்கொண்டே இருக்கும். ஆனா சிங்கள மக்கள் எண்ணுகிறார்கள், பாராளுமன்றத்துக்கு முன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 ராணுவ வீரர்களுக்கு நினைவு சின்னம் வச்சிருக்காங்க. 22,000 பேர்ட்ட பேரும் இருக்கு. நீங்க இப்பயும் வந்து பார்க்கலாம் அந்த கிரவுண்ட்ஸ்ல. பாராளுமன்றத்துக்கு முன்னுக்கு 22,000 இலங்கை படையினருடைய போரில் இறந்த படையினருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. எங்கட வீரர்கள் பெயர்கள் எங்கேயாவது நாங்கள் பொறிச்சிருக்கிறோமான்னு கேட்டா பொறிக்க முடியாது. அண்மையில எங்கட மாவட்ட கிளையினுடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஜெயசித்ரா கொழும்பு 4ஆம் மாடியில விசாரணை, அவர்கிட்ட 1 மணித்தியால விசாரணை. நீங்களே இந்த திடீபண்ட நினைவு தினம், நீங்கள் அன்னை பூவை நினைவு தினம், ஏன் பிள்ளைகளை கொண்டு போறீங்க? ஏன் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றீங்க? ஏன் நீங்க அவைகளை சொல்லிக் கொடுக்கணும்? இதை ஏன் நீங்க சின்ன பிள்ளைய கொண்டு பூப்பட வைக்கிறீங்க? ஏன் நீங்க பிள்ளைகளை பேச வைக்கிறீங்க? எப்படி இருக்கு? அப்ப அந்த சிங்களத்தினுடைய தூர நோக்கு என்பது அடுத்த சந்ததிக்கு நீங்க கொண்டு போகாமல் தடுக்க வேணும், பேசக்கூடாது. இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய நிகழ்ச்சி நிரல். அந்த அஜெண்டாவில் நாங்கள் அழிஞ்சு கொண்டு போவோம். இப்போ சுரேன் சொன்னதாக தான் நாங்கள் 2 கண்ணாக தான் பார்க்குறோம். ஒன்று டெவலப்மெண்ட் சைட்ன்றது அது நாங்கள் செய்ய வேண்டியது, அதுதான் செய்வோம் என்று நாங்கள் ஒரு காலம் சொல்லு. நாங்கள் உண்மையில் உங்களுக்கு நல்லா தெரியும், 2010 ரஞ்சன், நான் இதுக்கே யோசித்தேன். 2010ஆம் ஆண்டு ரஞ்சன் புனர்வாழ்வு பெற்று வந்து ஒரு போராளியாக இருந்து புனர்வாழ்வு பெற்று வந்து பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பல்கலைக்கழகத்தில் அடிச்சு போட்டாங்க. என்ன புலியான்னு சொல்லி உங்களை கன பேர் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஞாபகம் இருக்கா? இவரை புலின்னு சொல்லி இவர் படித்த முரட்டுவ யூனிவர்சிட்டியில் இவருக்கு அடிச்சு போட்டாங்க. இவர் எனக்கு போன் பண்ணுறேன், நான் அப்போ எம்பியா அடுபட்டுருக்கேன். இவர் 2010 எங்களுக்காக பிரச்சாரம் செய்வார். சுரியனும் இவரும் தெருவாக நடந்தாங்க. சின்ன பையன் அந்த நேரம், சுரியன் ஆக சின்ன, பல்கலைக்கழகத்தில் படிக்கணும், 2 பேரும் படிக்கணும். இவருக்கு முரட்டு வேலை அடிச்சுட்டாங்க, இவரை புலின்னு சொல்லி. இவர் போக மாட்டேன்னு நினைக்கிறார் கேம்பஸ். நான் திரும்ப வந்தேன்னா இல்லை நீ போ, இங்கே ஒழிச்சிருந்தோன்னா நான் ஃபோன் பண்ணேன். இப்போ நாங்கள் முறை திருப்பி காய்ச்சி அவனை கட்டாயப்படுத்தி தான் படிக்க வச்சேன். அந்த நேரத்துலேருந்து இன்று வரைக்கும் கட்சி விடுதலை இனம் இல்லை, அதுக்கு முதலே அவர் போராடி ஒரு பக்கம். அதுக்கு பிறகு தன் வயசை மீறி போய் படித்து வந்து இன்னைக்கு அவர் காணியும் தந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை யோசிச்சு பாருங்கள். ஆகவேதான் இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளேயும் நாங்கள் எங்களோட மக்களுக்கான ஒரு நிலைமை என்பதை நாங்கள் என்ன சொல்றோம் என்றால், ஒன்று நாங்கள் வீடு கட்டி தருவோம் என்று போய் சொல்லு, வீதி போட்டு தருவோம் என்று போய் சொல்லல, அல்ல நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பெற்று தருவோம்னு சொல்லல. உங்களுக்கு தெரியும், நான் 2011 கூட்டம் வச்சா இப்படி ஆக்கள் வருவினமா, 4 தந்தி போசும் 2 காகமும் இருக்கும். அதான் பார்த்து பேசுறது. சுரேனன் பேசுவார், நானும் பேசுவேன். ஆளை பார்த்து பேச தந்தி போசை பார்த்து தான் பேசுறது. அப்புறம் நாங்கள் வெளியே வர ஃபோன் பண்ணி சொல்லுவார்கள், உங்களோட பேச்சு நாங்கள் கடைக்கு நின்றுலாம் கேட்டோன்றாங்க, ஏன் பயப்படாமல் போங்க. பல டவுனில் பேசுகிறோம், இருக்கிற 25 பேரான் இருக்கணும், எல்லாம் கடைகளுக்கு ஆக்கள் இருக்கணும், ஒருத்தரும் வெளியே வரையது. நாங்கள் வெளியே வர விட்டு தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார்கள், நாங்களும் மிராவையும் போகணும் சொல்லிருந்தீங்க, பயப்படாது. அது நாங்கள் விருப்பம், ஆனால் வெளியில் வந்தால் பயமா இருக்கு. போராளிகளை நாங்கள் கேட்டோம் பல இடங்கள், வாங்க உங்களோட சந்தித்து கலைக்க விரும்புகிறோம். இப்போ போராளிகள் சொன்னார்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னால் வந்தாலே எங்களை தூக்குவாங்க. நாங்கள் நிற்கிறோம்னா எங்கள் சட்டத்தணிக்கு பின்னால் நிற்கணும், அல்ல நாங்கள் நிற்கிறோம்னா வேறு அரசாங்கத்தோடு நிற்கிறோன்னு பின்னால் நிற்கணும். ரெண்டா தான் எங்களை காப்பாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதையும் தாண்டித்தான் ரமேஷோ ரஞ்சனோ அல்லது கஜனோ எல்லாரும் எங்களோட நின்றார்கள். போராளிகள் நின்றார்கள். போராளிகள் படையில் நின்று தான் வேலை செய்தாங்க. இன்றைக்கு 2 தம்பியன்மார் இல்லை சுரேனுக்கு, 2 பேரும் மாவீரர். இன்னைக்கு உள்ள குடும்பத்தில் எத்தனை பேர் குடும்பங்கள் மாவீரர் குடும்பம், எத்தனை பேர் போராளிகளான குடும்பம், எத்தனை பேர் காணாமலாக்கப்பட்ட குடும்பம். இந்த வழிகளோடு தான் இந்த மண்ணில் நாங்கள் வாழ்றோம். நாங்கள் வாழ்ற வாழ்க்கை என்பது வெறுமனே தேவைகளுக்கான வாழ்க்கை அல்ல, ஒரு இனத்தினுடைய இருப்புக்கான வாழ்க்கை. அந்த இனத்தினுடைய இருப்பு என்பதை நாங்கள் சரியாக கொண்டு போக வேண்டும் என்றால் உறுதியும் தைரியமும் குலையாத அந்த மனத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதான் எங்களுக்கு உள்ளதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே,
நான் தம்பி மோகன் நான் அவரோட நிறைய பகுதி விட்டு பேசுறது உண்டு, நல்ல விருப்பமும் கூட. ஆனால் அவரோட நான் பழகிற பொழுது சில விஷயங்களை மோகன் சொல்லுவேன், அல்லது அவர் இன்னொரு ஆலயம் கூட சேரமானோ அதிகமான சேரமான் வேற யார் நினைக்கிறார். சேரமானையும் நான் அவரையும் கண்டு கடைக்கு ஒரு நாள் இந்த காய்ச்சல். அவர் ஒரு முன்னாள் போராளி சேரமான். அவர் விஷயங்களை சொன்னார். எத்தனை போராளிகள் இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரை வீட்டு கேட்டையும் திறந்து பாருங்கள். ஒவ்வொருத்தட்ட கேட்டை ஆரோ ஒருதர் மாவீரர், ஆரோ ஒருதர் போராளி, ஆரோ ஒருதர் விழுப்படைந்து ஒரு அவயவத்தை இழந்திருப்பார், ஆரோ ஒருதர் காணாமல் போயிருப்பார். தானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இருக்கிற எங்களை பார்த்து நீ என்ன செய்த நீ என்ன கேட்கிறாரு? நீ ரோட்டு போட இல்லை, நீ எங்களுக்கு வீடு கட்டி தர இல்லை, நீங்க கேட்கிற இல்லை. ஆனா ஆறு கேட்கிற என்றால் அரசாங்கத்தோட வாழ் பிடிக்கிறவர்கள், அல்ல அனுர நல்லமண்டு சொல்றவர்கள், அல்ல மகிந்த நல்லமண்டு சொல்றவர்கள் தான் இதை சொல்றாரு. எங்களால சிலதுதான் முடியும். எங்களுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவை மேக்சிமம் செய்யறோம், ஏறக்கூடிய அளவு செய்யறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, பழைய பிரதேச செய்ததை விட வேற யாரும் கூட செய்திருந்தா சொல்லட்டும். இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிற கௌரவ உறுப்பினர்கள் நாங்கள் இவ்வளவு காலமும் உங்களோட சேர்ந்து சில பணிகளை ஆற்றுவோம் என்றால் நீங்கள் தந்த தைரியம், நீங்கள் தந்த கெத்து, நீங்கள் தந்த அந்த வெள்ளமை, அந்த வெள்ளமையோட நிற்கிறோம். இந்த வெள்ளமை என்பது என்னத்துக்கானது? ஒரு இனத்துக்கான இடுப்பது. அந்த இடுப்பை நாங்கள் இழந்துட்டோம் என்றால், அந்த இனத்துக்கான வாய்ப்பை இழந்துட்டோம் என்றால் பேசி பிரியோசனம். நாங்கள் அழிஞ்சிட்டோம் என்றால் யார் எங்களை பற்றி பேச போறாங்க? அதான் திரும்பவும் சொல்றோம், மொழி அழிந்தால் இனம் அழிஞ்சதுக்கு சரி. நிலம் இல்லாமல் போனால் இனம் இல்லாமல் போகும். எங்கட மொழி, அந்த மொழியை காப்பாற்றுவதில் சரஸ்வதி சனசமூலயம் ஒரு புதிய வடிவத்தை, ஒரு புதிய விஸ்வரூபத்தை எடுக்க போகும். அதுக்கான அத்திவார நாள் தான், ஆரோக்கியமான நாள் தான் இன்றைய நாள். இது ஒரு நல்ல நாள். நான் நினைக்கிறேன் இது குறுகிய காலத்துக்குள்ள மிக வேகமாக இந்த கட்டிடம் நிறைவேற்றி தொடர்ந்து பத்திரிகைகளும் புத்தகங்களும் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேணும். நிறைய பேர் வாசிக்க வேணும், ஓடி ஓடி தேடி தேடி வாசிக்க வேணும். நான் நேற்று கூட பருத்தித்துறையில இன்பருட்டி என்ற இடத்துக்கு போனேன். கரவட்டியில் ஒரு விளையாட்டு போட்டி போய் ஸ்டார்ட் பண்ணிட்டு பருத்தித்துறையினுடைய கரையோர பகுதி இன்பருட்டிக்கு போனேன். ஒரு வீட்டை சும்மா அலுவலுக்காக போனேன். அங்க திருவண்ணாமலை மூதூர்ல இருந்து ஒரு பிள்ளை வந்திருந்தேன். இப்போ அவ்வளோ சும்மா கதைக்க சொன்னா, எங்கட வீட்டில் 96ஆம் ஆண்டு 4 பேரை ஆமி வெட்டி கொண்டவன் என்ற புத்தகத்தை தந்தான். மூதூர்ல குமாரபுரம் படுகொலை, 96ஆம் ஆண்டு நடந்த குமாரபுரம் படுகொலை. 26 பேர் குழந்தைகள், பெண்கள். ராத்திரி கொண்டு கொஞ்ச நேரம் வாய்ச்சி பார்த்தேன். உண்மையை எனக்கு அழுக வந்துட்டு நான் சில கவலைப்பட்டு பார்த்துட்டு வச்சுட்டேன். அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இந்த மனசுல ஒரு சரியான ஒரு தாக்கமாக இருந்தது. மூதூர்ல இருக்கிற கிளிவட்டி கிராம அலுவலக பிரிவுக்குள்ள அந்த குமாரபுரம் என்ற கிராமத்துல 96ஆம் ஆண்டு 8 இராணுவம் பூந்து வெட்டியும் சுட்டும் கொண்டிருக்கிறாங்க. கழுத்துல கத்தியால வெட்டினதை இன்னொரு பார்த்து சாட்சியம் சொல்லிக்கிறார். 8 ஆமியை காட்டி கொடுத்துக்கிறாங்க. இவர்கள்லாம் வெட்டினவங்கள. ஆனா அரசாங்கம், நீதிமன்றம் விடுதலை செய்யுது. ரவிராஜ கொலை செய்தவன விடுதலை செய்வாரு. மிடிசுவில கூட படுகொலை செய்து தொழில் கிடங்குல போட்டவர்களை விடுதலை செய்வார்கள். இதான் நாடு. இந்த நாடுலாம் நீதி கேட்கிறோம். இந்த நாடுலாம் நாங்கள் நீதிக்காக போராடுறோம். இந்த நாட்டில் நாங்கள் நீதிக்காக போராடுறோம் என்றால் நாங்கள் உண்மைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களோட பிள்ளைகள்கிட்ட சொல்ல வேண்டும், தைரியமாக கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே இது ஒரு மிக கடினமான ஒரு காலமும் சூழ்நிலைகளும். எல்லாற்ற கைகள்லையும் போன் இருக்கு. உலகத்துல உடனே அறியலாம், என்னென்னு பார்க்கலாம். இப்ப நான் பேசுறது யார் பார்க்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சில வேளை ஒன்லைன்லும் போகும், சில வேளை இன்னும் கொஞ்சம் இதுல வேற யாக்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது நல்லதா கெட்டதா என்பதற்கு அப்பால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் எல்லாரும் உறுதி எடுக்கணும். இந்த உறுதி எடுக்கிற பயணத்துல தம்பி மோகன், தம்பி சிந்துஜனாக்கள், நீங்கள் கூட்டாக அண்ணன் செல்வராயோடு எடுத்திருக்கிற இந்த முயற்சி, இன்னைக்கு ரஞ்சன் தந்திருக்கிற இந்த காணி துண்டனுடைய பெருமதி, குவேந்திரன் அளித்திருக்கிற ஒத்துழைப்பு, இவையெல்லாம் சேர்ந்து இதுல நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 6 மாதங்களுக்குள்ள 3 மாதங்களுக்குள்ள நாங்கள் ஒரு கட்டிடத்துல இருந்து பேச வேணும். இந்த அளவுக்கு பேச இல்லை. ஆனால் திருப்பி நீ இதைத்தான் நான் பேச போறேன் வந்து கேட்காதீங்க, அப்படி இல்லை. ஆனால் ஒரு 3 மாதங்கள்ல திரும்ப நாங்கள் வெயில் படாத இடத்தை இருந்து 4 ஃபேனோட புத்தகத்தை வாசிச்சு பேப்பரை வாசிக்க போறோம் என்றால் அதை ஒருக்கா கற்பனை பண்ணி பாருங்கள்.
அதுக்கே 4 இடத்துல கொஞ்ச நாள் செல்ல 2 கம்ப்யூட்டரை போட்டு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை போட்டு எங்களோட பிள்ளைகள் அதிலையும் படிக்கலாம் என்றால் யோசித்து பாருங்கள். இந்த கிராமத்தில் இந்த வயல்வெளியில் இந்த காத்துப்பட என்ற பிள்ளை படிச்சுட்டு வரும். அப்போ அந்த சந்தோஷம் யாருக்கு வரும்? இந்த முயற்சிகளை எடுத்த மோகனுக்கும் சிந்துஜனுக்கும் அல்லது இதுக்காக உதவிய ஒவ்வொருவருக்கும் இது மிகப்பெரிய சாதனை. தவிசாளருடைய காலத்தில் சுரேன் தன்னுடைய அந்த முழு முயற்சிகளையும் அவருடைய செயலாளர் உட்பட சனசமூலியத்தினுடைய நிலவண்ணா அவருடைய பங்கு, கிராம அலுவலர், இவர்கள் எல்லாம் நல்ல பிஎம் மகன் குரல் எப்படி அவருக்கு வருதோ, அப்பா பாவம் சேர்ந்த ஆறு போகும் அவர் தான் போகும், அப்பா நல்லது சேர்ந்த ஆறு போகும் அவர் தான் போகும். அவை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வினைகளும் என்னுடைய பரம்பரைக்குரியது, எந்த பிள்ளைகளுக்குரியது, என்னுடைய இனத்துக்குரியது. கண்ணுக்கு முன்னாலும் உங்களுக்கு இருக்கு, நாங்கள் யாரும் தவறி போகலாம். அவைதான் இது ஒரு நல்ல நாள், அருமையான இந்த செழிப்பான நாளில் என்னையும் அழைத்து உங்களோடு சில வார்த்தைகள் பேச கிடைத்த வாய்ப்புகளுக்கும் நன்றி கூறி, எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருளால் வேகமாக இந்த வேலைகள் முடிவிட்டு நாங்கள் சனசமூலியத்தில் சந்தோஷமாக சந்திக்க இறைவனையும் வேண்டி ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.